இந்த வீட்டுல என் தம்பி வீட்டு சேவலை பாத்தியா நீ நேத்து? என் தம்பி வீட்டுல இருக்க சேவலை பாத்தியா? தம்பி வீட்டுல தெரியலையா? ரெக்கார்ட் போயிட்டு இருக்கா நீ? ஓகே, நம்ம இப்ப எங்க போயிருந்தோம் சொல்லி கேட்டீங்கன்னா பாபநாசம் தான் போயிருக்கிறோம். பாபநாசம் ஆல்ரெடி போயிருக்கேன். நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். என்ன ரூட்ரா அது? இது நம்ம எப்பவும் போற ரூட்ரா. அதான் சொல்லு. நெட்டூரு, அம்பை, முக்குடல், பாபநாசம். நெட்டூரு, அம்பை, முக்குடல், பாபநாசம். அம்பை, முக்குடல், பாபநாசம். முக்குடல் நம்ம பார்ப்போம், அந்த 3 ஆறு சேர்ற இடம். முக்குடல் ஊர் போல அங்க இருந்து சேர்ந்து கேள்விப்பட்டுக்கிறேன், நியூஸ்ல கேள்விப்பட்டுக்கிறேன். இது வரைக்கும் சேர்த்துல பார்க்க போறேன். இப்போ பாபநாசம் தான் போறோம். அதான் வர வழிதான். பின்னாடி விஸ்வராம் ஸ்ரீராம் தான் வண்டி ஓட்டு. ஸ்ரீராம் வண்டி ஓட்ட, விஸ்வராம் வண்டி ஓட்ட, நான் சென்டர்ல வந்தேன். 2 ராமர்களுக்கு நடுவில் வந்துட்டு இல்லையா? சரி, ஓகே, நம்ம போலாம் வாங்க. போயிட்டு தான் இருக்கும், போலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஊர்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு இந்த பிரிட்ஜு தாங்க. இந்த கீழே வந்து ஓட மாதிரி தண்ணி போகும். இந்த பிரிட்ஜு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த சைடில் இருக்க வியூஸு அதெல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே நல்லா இருந்தாலும் இது எனக்கு ஃபேவரட்டான பிளேஸ். பாபநாசம் போகணுமா? மேப்ல பாபநாசம். ஏய், என்னடா பாபநாசம்னா பாவநாசம் அங்கன்னு வருதுடா. பாபநாசம் கடைசி பாவநாசம். ஏதோ ஒரு பட்டமுடியாபுரம். சட்ட பட்டமுடியாபுரம். பட்டமுடியாபுரம் சொன்னதை கேட்ட தொட்டி ஜெயா. அந்த சிம்பு நினைச்ச படம் எனக்கு தொட்டி ஜெயான்னு ஒரு கேரக்டர்னு நினைச்சேன். பார்த்தா தொட்டி ஜெயாங்கிறது ஒரு படம். அந்த சிம்பு சும்மா சூப்பரா இருக்குது, லுக்கே மஜாவா இருக்கு. தாடி வச்சுக்கிட்டு தொட்டி ஜெயா படம் பார்க்கணும். சும்மா சொல்ல வேண்டியதான். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. களை வெட்டுறது வேற, களை புடுங்குதுங்க பாரு. ஆமா, களை வெட்டுறது களை வெட்டி வச்சு புடுங்குவாங்க, களை வெட்டி வச்சு வெட்டுவாங்க. களை புடுங்குறது வந்து கைட்டு புடுங்குறது. இப்ப கையில புடுங்குறாங்களா இல்ல கத்தி வச்சு வெட்டுறாங்களா? மண்வெட்டி, களை வெட்டி, களை வெட்டி வரானா தெரியல. சூப்பரா இருக்குது. ஊருக்குள்ள ஒரு வீடு. எனக்கு தெரிஞ்சு யாரோ சென்னையில இருக்கிற ஆளுங்க வீடு கட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சூப்பரா இருக்கிறா உள்ள வீடு. எப்படி இருந்தாலும் இந்த ரோட்ல தானே வந்துருப்போம் நம்ம. ஆமா, ஏன்னா இருக்கும். நீங்க பசங்க வந்துருக்கீங்களா? இல்லாட்டி நான் போறப்பெல்லாம் ஊர் உள்ளூடி சுற்றி தான் போவேன். மெயின் ரோட்லயே போக மாட்டேன். அது நல்லா இருக்கும். என்னடா என்ன சொன்னியா? வண்டி எதனா போகுது. முருகன் கோட்டை. ரைட் சைடு. இது என்ன ஊர்றாது? ஆலங்குளம். போற வழி ஸ்கூல் வருது? இல்ல இல்ல, உன் ஸ்கூல் எங்க இருக்கு? என் ஸ்கூல் உள்ள இருக்குடா. போத்தீஸ் இருக்காடா. ஆனா செல்லூரான்ல தான் வாங்குவாங்களோ? செல்லூரான் தான் ஃபேமஸான ஜவுளி கிடையாது இந்த பக்கத்துல. பெருசுதான், பெருசுதான். போத்தீஸுக்கு செல்லூரானி தான் டப்பு இருக்குங்க, மற்ற எதுவும் கிடையாது. தேட்டர் இருக்கு இதுல. என்னடா தேட்டர்? தேட்டர் இருக்கு, தேட்டர். அதான் பார்த்தேன் போஸ்டர்ல போட்டுருந்துச்சு. எங்க வந்துச்சு அதோ இருக்கா? டிபிவி மல்டிப்ளெக்ஸ். அந்த மலையே நம்ம போனது. சும்மா வீடியோ எடுக்காதடா. என்னன்றா
பாவனாசத்துக்கிட்ட போய் எடுத்துக்கலாம்டா. கடையம் வழியில போனா என்ன வரும்? கடையை வழியா போனா முக்கூடல் வரும்னு நினைக்கிறேன். முக்கூடல அந்த பக்கம் போடுது. முக்கூடல் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு. நான் இந்த போர்டில் பார்த்தேன், லெஃப்ட் சைடில் போடுது முக்கூடல். முக்கூடல் லெஃப்ட் சைடு, கடையம் அந்த பக்கம் போட்டுருந்துச்சு. சரி, வரப்போ முக்கூடல் வந்துதான் வரணும். இப்போ சரி, இப்போ போறப்ப எப்படியும் போக முடியாதுல்ல அங்கிட்டு. நீ வேற ரெக்கார்ட் பண்ற, வேஸ்ட் ஆகுறடா ஸ்டோரேஜ். போற வழிதான். இப்ப அம்பாசமுத்திரம் போயிட்டு போறோமா? இதை யூஸ் பண்ண ஹெல்ப் பண்றேன் இந்த வீடியோவை. என்ன இப்ப ஃபர்ஸ்ட் திருநெல்வேலில இருந்து பொட்டல்புதூர் ஏதோ ஒண்ணு இருக்குதுடா அங்க. அம்பாசமுத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன், கோயில் ஏதாவது இருக்கும். அம்பாசமுத்திரம் அம்பானின்னு கேள்விப்பட்டிருக்கேன் படத்துல. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்லிட போறேன்டா. அதை ரெக்கார்ட் வேற பண்ணிருக்கான்டா இவன் பைத்தியக்காரன். ஜஸ்ட் என்ஜாய் த மூமெண்ட்னு தான் நான் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து அப்படியாப்பட்ட ஒரு இடம். ஃபுல்லாக அந்த மவுண்டைன் வியூ, அப்புறம் சுற்றி வயல், அந்த வயலில் மெலிசான ஒரு ரோடு, அது ஒன்றும் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு லொக்கேஷனுங்கிறது சரியான லொக்கேஷன். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு சின்ன ட்ராவல் போனால் எல்லாமே அப்படியே அந்த காற்றோட காற்றா வளர்ந்து போயிடும். அப்படி பலமான ஒரு காற்று. ஏன்னா இங்கே வந்து நான் மைக் வச்சோம், அதில் நாய்ஸ் ஆக்டிவேஷன் வச்சோம், எனக்கு வந்து அவ்வளோ விண்டு சவுண்டு கேட்டுது. ஸோ அதனால இந்த வாய்ஸ் ஓவர் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அம்பாசமுத்திரம் இல்லாமல் இருக்க இன்னொரு வழி தாங்க இது. நாங்கள் அம்பாசமுத்திரம் வழியில் போகணும்னு நினச்சோம், அது இல்லாத இருக்க இன்னொரு வழி தான் இது. நாங்கள் அப்படியே எங்கள் காரையார் டேமுக்கு போகிற மாதிரி ஒரு சின்ன பிளானு. பட் அங்கே தான் போகிறோமா இல்லை அங்கே போகிற வழியிலேருந்து வேறு ஏதாவது டைவர்ட் ஆகி வேறு எதாவது போகிறோமாங்கிறது காத்திருந்து பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் தயவு செஞ்சு அப்படியே கெயின் பண்ணுங்க. அதெல்லாம் தாங்க பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கிறதே அதான் சூப்பராக இருக்குது, இடம் நல்லா இருக்குது, ரோடு காற்று நல்லா இருக்குது. இந்த கருத்து தான் நான் நல்லா சொல்லிங்கிறேன். பட் அந்த பாட்டோட இதை நீங்கள் ரசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இனிமையாக. என்ன பெருமாள் கோயில்ரா, வர வயலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, நாங்கள் அதை கவனிக்கிறோம். நான் கவனித்தேன், அந்த மலை மேலே இருந்தது கோயில். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த இடம் நீங்க பாக்குற இந்த இடம் வந்து வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல இருந்து போட்டோலாம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்க வந்து அங்க குற்றாலம் கிட்ட எடுத்தோம். பட் அதோட இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த சீனு ஒரு படத்துல இருக்கு. எந்த படம் நீங்க கண்டுபிடிங்க. எதை நோக்கி போறோமோ அந்த படத்துல தான் இந்த சீனு. சரியான சரியான வீடப்பா. இதுக்குள்ளதான் பரோட்டா சால்னா சூப்பரா வச்சிருக்காங்கடா. பரோட்டாக்கு சால்னா நல்லா வச்சிருக்காங்க, ஸ்மெல் வருது. பரோட்டாக்கு சால்னா நல்லா வச்சிருக்காங்க. ஐயோ வந்தாச்சுடா, இதான பாபநாசம் கோயில். வீடியோ பாபநாசம் வந்துட்டோமா? இதான் பாபநாசம் ஆறு. பாபநாசம் ஆறு. பாபநாசம் கோயிலோ? பாபநாசம் வந்துட்டோமா? அப்போ இங்கேருந்து தாண்டி போகணுமா டேமுக்கு? பாபநாசம் திருக்கோயில் 4 மணிக்கு வரணும். ஆனால் திறந்தா இருக்கு. லோகநாயகி பாபநாச சுவாமி கோயில். இப்போ நாங்கள் காரையார் டேமுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயில் வருவோம். காத்திருங்கள், அடுத்த வீடியோவில் வரும். அவன் ஃபோட்டோ எடுத்து நிற்பான்டா, வர சொல்கிறான் அவன். ஆமாம், எடுத்தாலும் எடுப்போம்.